இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போற ஒரு படத்தினுடைய ரிவ்யூ அப்படிங்கிறது டிராகன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிராகன் அப்படிங்கிற இந்த டி ராகவன் அப்படிங்கிற நபருடைய தோற்றம், அவர் வந்து டிராகனா எப்படி மாறுறார் அப்படிங்கிறத ரொம்பவே அழகா காட்டியிருக்கிறவர்கள் தான் டிராகன் அப்படின்னு சொல்லலாம். அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நிறைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஜோயன் ஜேம்ஸ் அவர்கள் இதை வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் வந்து அவர் தான் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோன்னு சொல்லலாம். அனுபமா இந்த படத்தினுடைய ஹீரோயினா இருக்காங்க. டைடலோகர் அவங்க வந்து ஒரு சின்ன ரோல் பண்றாங்க. மிஷ்கின் சார் பண்ணியிருக்காரு. ஜிவிஎம் வந்து ரோல் பண்ணியிருக்காரு. கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து கைடலோகருடைய அப்பாவா நடிச்சிருக்காரு. ஜார்ஜ் மரியன் வந்து பிரதீப் அவர்களுடைய அப்பாவா நடிச்சிருக்காரு. இந்துமதி மணிகண்டன் பிரதீப்போட அம்மாவை நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி இந்த விஜே சித்து பிளாக்ஸ் டீம்ல இருக்கிற சித்து, ஹர்ஷத் கான் இவங்க 2 பேருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, பெரிய கேஸ்ட் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ரவீந்தர் சாரும் இதுல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் ரவீந்தர் சாரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒருத்தர் ஜெயிக்க வச்சாங்களோ, இங்கேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிரதீப் ரங்கநாதனை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற இடத்துல ஒரு ரோல், அப்படி ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த படத்தை பத்தி நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியா குருமகன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ இந்த என்ன சொல்றது, அது ஏறக்குறைய வந்துட்டு அந்த சிவகார்த்திகேயனோட டான் பார்த்த மாதிரி தான் இருந்தது அந்த ட்ரெய்லர் எல்லாம். இப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னாக்கா, இது டானோட அடுத்த பாகம், இது அந்த பார்ட் 2 சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஆனா பரவாயில்ல, நிறைய சேஞ்சஸ் கொடுத்திருந்தாங்க படத்துல அப்படின்றதுதான் சொல்லணும் நம்ம. இதுல வந்துட்டு எப்படின்னாக்கா, நீ சொல்ற மாதிரி அந்த ஊதாரித்தனமா வந்துட்டு ஒருத்தன் இருந்து அவன் என்ன சொல்றது, காதல்ல வந்துட்டு பிரேக்கப் ஆகி அப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கிறப்போ வந்துட்டு சில பேர் அனுப்பமாவே வந்து தப்பா பேசுற மாதிரி எல்லாம் கூட இருந்தது. பட் இதுதான் பிராக்டிக்கல் லைஃப்ன்றத வந்துட்டு இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஏன்னா நீ உட்கார்ந்து என்ன சொல்றது, சம்பாதிக்காம ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருந்தா எந்த காதலையும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு காலம் பூரா வாழ்க்கையை நடத்தணும், அப்புறம் நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஃபீஸ கட்டணும், இது அதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ வந்துட்டு எந்த காதலையும் கிட்ட வரமாட்டான். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு போனாங்க. நல்லா தான் இருந்தது அந்த சப்ஜெக்ட் அப்படின்றத சொல்லுவேன். இப்போ இந்த முன்னாள் காதலினால வந்துட்டு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை வந்துட்டு அதை போக்குறதுக்காக வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னுட்டுன்னு ஏதாச்சும் நியாயமா எதனா பண்ணாருன்னா பரவாயில்ல, நேர்மையா போயிருந்தா பரவாயில்ல. அதுலயும் வந்துட்டு ஒரு குறுக்கு வழியை தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாரு இந்த ஓகே அத ஃபேக் டிகிரி. அந்த ஃபேக் என்ன சொல்றது, பிக் பாஸ் ரவீந்திரன் அவர்கள் வந்துட்டு நல்ல விஷயங்களே கத்துக் கொடுக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேக் டிகிரி மூலம் வந்துட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, ஒரு பெரிய தொழிலதிபர் அதான் ரவிக்குமார் அவரோட மகளை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறாரு. அதுக்காக அவரை வரம் தேடிட்டு இருக்கிறாரு. அதுல வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு அந்த சிக்கல் முளைக்குது அப்படின்றதுதான் நிச்சயம் வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் தான் அந்த சிக்கல் வருது அப்படின்றது விஷயம். இப்போ ஹீரோவா வந்துட்டு இந்த பிரதீப்க்கு வந்துட்டு இது 2வது படம். இதுக்கு முன்னாடி படத்துல வந்துட்டு இந்த என்ன சொல்றது, அவரோட ஆக்டிங் பூரா வந்துட்டு தனுஷ காப்பி பண்ண மாதிரியே இருக்கும், அந்த காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு குட் பை சொல்லிட்டு இதுல முடிஞ்ச வரைக்கும் தனக்குன்னுட்டுன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு அப்படின்றதுதான் சொல்லணும். சோ இட் இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டட். ஒருத்தரை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாமே தவிர அவரை மாதிரியே பண்ணிட்டு இருந்தாக்க போர் அடிச்சிடும். சோ இட் இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டட். அந்த இது உருவாக்கி இருக்காரு. அது குறிப்பா இந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு அப்படின்றதுதான் சொல்லணும். பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லவ் டுடே படத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படத்துல ஒரு நடிகரா நல்லாவே வந்துட்டு மெருகேறி இருக்காரு அப்படின்றதையும் சொல்ல வரேன் நானு.
இந்த படத்தோட கதைய வந்துட்டு மேலோட்டமா பார்த்தாக்கா ஆஸ் ஐ சைட் வந்துட்டு சிவகார்த்திகேயனோட டான் வந்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி நிழலாடுது. அதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா படத்தோட முதல் 30 நிமிஷம் வந்துட்டு அந்த மாதிரிதான் கிரிஞ்சுத்தனமா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். அதுல வேற எதுவும் மாற்றம் கிடையாது அப்படின்றதான் சொல்லணும். படத்தோட பலமே வந்துட்டு அந்த கேரக்டரோட அந்த வடிவமைப்பு தான். இப்ப தேவையில்லாம எந்த ஒரு திணிப்பும் இல்ல. என்ன சொல்றது, இந்த இடத்துல இந்த டான்ஸ் போடணும், இந்த இடத்துல இந்த ரொமான்ஸ் போடணும், அந்த திணிப்புங்கெல்லாம் இல்லாம ரொம்ப கிளியரா எடுத்துட்டு போனாங்க படத்தை அப்படின்றத சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி அஸ்வத் எழுதி இருந்தாரு, இயக்குனர் எழுதி இருந்தாரு அப்படின்றது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அதுல படத்துல வந்துட்டு பல உணர்வு பூர்வமான தருணங்கள் இருந்தது. கொஞ்சம் என்ன சொல்றது, எமோஷனல் ஆகுற மாதிரி தருணங்கள் எல்லாம் இருந்தது. நல்ல நகைச்சுவை காட்சிகளும் இருந்தது. குறிப்பா பிரதீப் ரங்கநாதன் அவங்களோட பேரண்ட்ஸோட தொடர்பான அந்த காட்சிகள், அனுபமாவோட பிரேக்கப், அப்புறம் அதை தொடர்ந்த காட்சிகள்ல ரொம்ப அழுத்தமா எல்லாரோட மனசுலயும் நிக்கிற அளவுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லணும். அதே போல வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் கௌதம் மேனனுடன் அந்த ஆன்லைன் இன்டர்வியூ எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தமாஷா போச்சு அப்படின்ற இதுவும் சொல்லணும். ஒரு காமெடி அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. ஹீரோவா வந்துட்டு இது என்ன சொல்றது, ஒரு எந்த அளவுக்கு தன்னோட டேலண்ட் எல்லாம் வந்துட்டு வெளியில கொண்டு வந்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாரு அப்படின்றதுதான் சொல்ல வரேன். உனக்கு எப்படி இருந்தது ஹரிஷ் இது? இந்த படத்தை பார்க்கும்போது நான் நல்லா ட்ரெய்லர் பார்க்கல. ட்ரெய்லர் பார்க்காம தான் நான் தியேட்டருக்கே போனேன். அதனால எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது படம். தெரியல. ஓகே ஓகே. ஆமா, எனக்கு அது வித்தியாசமா தான் இருந்தது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கல. யூஸ்வலா ட்ரெய்லர் பார்க்கறது கிடையாது பெரும்பாலான படத்துக்கு. ஒரு சில படங்கள், அதுவும் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற படங்களுக்கு ட்ரெய்லர் வந்தா மட்டும் தான் பாக்குறது, இல்லைன்னா அது பாக்குறது இல்லை அப்படிங்கிறதுனால இது அன்எக்ஸ்பெக்டடா போனது. பட் இது என்னன்னா வந்து பிரதீப் அவர்களை தாண்டி இதுல அந்த ராகவன் அப்படிங்கிற ரோலை ரொம்ப ஆப்டா அவருக்கு சூட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அழகா அந்த ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல நம்ம இவர் கவுண்டமணி சார் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவருடைய ஒய்ஃபோட தியேட்டருக்கு போவாரு. அங்க வந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்கோம். இவர் வந்து சம்பந்தமே எல்லாம் கை தட்டுவாரு. வைஃப் கேட்பாங்க, எதுக்கு கை தட்டுறீங்க அப்படின்வாங்க. இவர் தான் எல்லாம், இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படமே ஒரு டர்னிங் வந்திருக்கு அப்படிங்குவாரு. அது மாதிரி அந்த படத்துல அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, கௌதம் அப்படின்னு சொல்லி. அந்த ரோல் வந்ததுக்கு அப்புறமா தான் கம்ப்ளீட்டா டர்ன் ஆகுது. அவர் தான் வந்து ஃபேக் சர்டிபிகேட் வாங்கி நீங்க வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி ராகவன் ரோல இனிமே வித்தியாசமா கொண்டு போறாங்க. ஸோ அந்த இடத்துல அஸ்வத் மாரிமுத்துவோடைய ரோலும் பாராட்ட வேண்டிய ஒரு ரோலா தான் இருக்கு. ஏன்னா அந்த டர்னிங் பாயிண்ட் கொடுக்கறதுங்கிறது அது படங்கள்ல ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். நீங்க வில்லன் மட்டுமே டர்னிங் பாயிண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ்ல வரவங்களும் இந்த மாதிரி டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தான் இன்னும் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் நான் எதிர்பார்த்தது என்ன, இதுலயும் ஒரு வர்ஷினி ரோலை கொண்டு வந்துருவாரோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நல்ல வேலை வர்ஷினி ரோல் வரல. அதனால ஓகே, அக்செப்டட். ஓகே, அனுபமா அவர்கள் வந்து ரொம்ப அழகா அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி அப்படிங்கிற அந்த ரோலை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னதான் பிரேக்கப் ஆனாலும் மறுபடியும் லெக்சரரா உள்ள வரும்போது பிரதீப் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியும் போது பிரதீப்க்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா அந்த ரோலை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா எந்த எக்ஸ் வந்து தன்னுடைய எக்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அனுப்பமா ரோல் பண்ணிருக்கு. ஸோ அந்த வகையில அது ரொம்பவே நல்ல விஷயம் பார்க்குறேன். கைடு லோகர் அவங்க வந்து படத்துல நடுவுல வராங்க, கல்யாணம் வரைக்கும் போகுது. கல்யாண மேடையில வந்து பிரதீப் உண்மையை சொல்றாரு. அதனால அந்த கல்யாணம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுதான் வந்து படத்துடைய ஃபைனல் டச்சு. ஸோ அந்த இடத்துல கைடு லோகர் அவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு சினிமா இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமா அது நிற்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில தான் நான் பார்க்குறேன். அவ்வளவு அழகான ரோல் அது. ரெண்டாவது என்ன முடியுமோ அந்த பொண்ணுக்கு என்ன வருது என்ன முடியுமோ அதை வந்து ரொம்ப அழகா பார்த்து அந்த ரோலுக்கு ஆப்டா செட் பண்ணியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
மிஷ்கின் சார் சொல்றேன். மிஷ்கின் சார் வந்து நான் இந்த மாதிரி ரோல் நான் பார்த்ததே கிடையாது. மிஷ்கின் சார் அவர் வந்து ஒரு ரோல் பண்றாரு அப்படின்னா அந்த ரோல் வந்து யாராவது திட்டுவாங்க, இல்ல கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அதுதான் நான் பார்த்திருக்கேன். பட் இன்னைக்கு பாராட்டக்கூடிய இடத்துக்கு அந்த ரோல் மிஷ்கின் சார் தள்ளியிருக்கு. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு லெக்சரரா வந்து நீங்க கண்டிப்போடையும் இருக்கணும், அதே நேரம் ஃப்ரெண்ட்லியாவும் போகணும். அந்த ரோலை வந்து ரொம்ப அழகா எடுத்து பண்ணியிருக்காரு மிஷ்கின் சார். ஆரம்பத்துல வந்து பிரதீப் கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறது, பிரதீப்பை வந்து காலேஜ் விட்டு அனுப்புறது, 48 அரியரை ஒரே செமஸ்டர்ல நீ கிளியர் பண்ணணும்னு சொல்லி சவால் விடுறது, கடைசியா வந்து தன்னோட பொண்ணையே வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பிரதீப் கிட்ட வந்து பேசுறது, இது ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேரக்டரா நான் பார்க்கிறேன். அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். கே எஸ் ரவிக்குமார் சாரும் அனுபமா அவங்களுடைய சாரி கைடல் லோகர் அவங்களுடைய அப்பாவா நடிச்சிருக்காரு. அவர் ஒரே விஷயம் தான் சொல்றாரு, எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் எனக்கு சுத்தமா புரியல, எதனால இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது புரியல. ஏன்னா இவருடைய வசனம் என்னன்னா, ரவிக்குமார் சாருடைய வசனம் என்ன அப்படின்னா, உண்மையா இருந்தா போதும், ஃபேமிலி மேல அக்கறையா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ற டைலாக். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேர்றதுக்கான டைலாக் அதுதான். எனக்கு தெரிஞ்சு பிரதீப் அந்த இடத்துல உண்மையும் சொல்றாரு, ஃபேமிலிக்காக தன்னுடைய கஷ்டத்தையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கைது போகிற வந்து ஏன் கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இன்னும் வருது. ஸோ அந்த கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா மிஸ்டேஜா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஜார்ஜ் மரியன் அவர்கள் சொல்லவே வேணாம், ஒரு அப்பா ரோல்ல ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு அப்பா ரோல்ல அவ்வளவு அழகா செட்டா இருக்காரு. இந்துமதி அவர்கள், நான் இதை சொல்லியே ஆகணும், அவங்க வினோதினி வைத்தியநாதன் அவங்க வந்து மக்களினி இருந்து வெளியில வந்த கையோட டபிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்துமதி மணிகண்டன் அவங்க டைலாக்ஸ் எல்லாம் வரும்போது இவங்களுடைய வாய்ஸ் அவ்வளவு தெளிவா கேட்குது. வாய்ஸ் அவ்வளவு மேட்சிங்கா இருக்கு, அவ்வளவு தெளிவா கேட்குது. ஏன்னா நல்லா இருக்கு, அந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுறது நல்லா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் பாக்குறேன். சித்து ஹர்ஷத் கானும் பிரதீப் ரொம்ப க்ளோஸா அந்த படத்துல வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ஆஃப் சீன்ஸ் வந்து இவங்களோட தான் பயணிக்குது அந்த படமே. அவ்வளவு அழகா இருக்கு அந்த சீன்ஸும். சித்துவோட தான் வந்து மேக்சிமம் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் காலேஜ்ல ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது தான் வந்து ஹர்ஷத் கான் உள்ள வருது. ஹர்ஷத் கான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹர்ஷத் கான் வந்து தன்னை இன்னொரு டிராகனா பாக்குறாரு. டிராகன், குட்டி டிராகன் தன்னை வந்து ஹர்ஷத் கான் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. குட்டி டிராகன்னா டிராகனுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறதுனால காலேஜ்ல ஊதாரித்தனமா சுத்துறது, படிக்காம போறது, அரியர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெருமையா பாக்குறாரு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த குட்டி டிராகன்கிற கேரக்டரையும் சேர்த்து மாத்திருக்காங்க அந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல அவரையும் சேர்த்து படிக்க வச்சு அவரையும் வந்து அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். அண்ட் நிறைய மாற்றங்கள் எனக்கு வந்து ஸ்னேகா அவங்க தெரிஞ்சது. சின்ன ரோல்ல வந்திருப்பாங்க, பட் அந்த கருத்து சொல்றதுக்காகவே அந்த ரோலை கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அது வந்து ஒரு டாக்டரா வருவாங்க, கருத்து சொல்றதுக்காகவே அந்த ரோல் செட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்னேகா அவங்களுடைய ரோல் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியா இவானா வந்து மிஷ்கின் சாருடைய பொண்ணா வருவாங்க. கிட்டத்தட்ட லவ் டுடே உடைய சீக்வன்ஸ் மாதிரி அந்த அந்த கடைசி ஃபைனல் சீன் மட்டும் லவ் டுடே உடைய சீக்வன்ஸ் மாதிரி முடிக்கிறாங்க. இதுதான் மேட்ரு. சாண்டி மாஸ்டர் வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு வராரு. இவர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி டிராகனோட ஒரு சண்டை போகுது. அந்த சண்டையில வந்து ஒரு பாட்டுக்கு சாண்டி மாஸ்டர் வராரு, அவ்வளவுதான். மற்றபடி படம் ரொம்ப நல்ல படமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா டானை விட பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். அப்பா சென்டிமெண்ட்னு இழுத்துட்டு போயிட்டாங்க, பட் இது வந்து சென்டிமெண்டே கிடையாது எங்கேயும். எனக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா, 10 லட்ச ரூபா வேணும்னு பிரதீப் கேட்ட உடனே வந்து அவங்க அப்பாவால 10 லட்ச ரூபா உடனே ஏற்பாடு பண்ணி தர முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். எந்த வீட்டுல அப்படி 10 லட்ச ரூபா உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணுதான் எனக்கு வந்து லாஜிக் இல்லாம இருக்குன்னு பாருங்க, மத்த எல்லாமே ஓகே தான். இப்ப நீ சொன்ன மாதிரிதான் படத்துல ஹீரோவுக்கு அடுத்ததா வந்துட்டு பார்வையாளர்களின் பாராட்ட பெற்றவர் வந்துட்டு இயக்குனர் மிஷ்கின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஆனா இது வந்துட்டு அவருக்கு பேர் சொல்லும் படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நானு. அனுபமா பரமேஸ்வரன் வந்துட்டு முதல் பாதியில வந்துட்டு கொஞ்ச நேரமே வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், 2வது பாதியில வந்துட்டு
அவங்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டது. அத அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணினாங்க அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட்னுட்டுன்னு வரப்போ வந்துட்டு சில இடங்கள்ல கொஞ்சம் சொதப்பல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இதுல காலேஜ்ல சண்டை நடக்கிற காட்சிகள், ஒரே பாட்டுல ஓஹோன்னுட்டுன்னு நம்ம ரஜினிகாந்த் சாரோடது பார்த்தோம் இல்லையா பாட்டு? அந்த மாதிரி ஓஹோன்னுட்டுன்னு வாழ்க்கையே மாறிடுற மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு குறைகளா தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல சொல்லப்படும் அந்த நீதி வந்துட்டு பாக்குறவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது கண் கலங்க வச்சிச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ தட் வாஸ் எக்ஸலண்ட் அப்படின்றத நான் சொல்லுவேன் நான். இப்ப காலேஜ்ல வந்துட்டு இந்த ரவுடித்தனம் செய்யறது, இந்த ஹீரோயிசம், அரியர் வைக்கிறது, இதெல்லாம் மாசுன்னுட்டுன்னு மத்த படங்கள்ல போல நியாயப்படுத்தாம கல்வி ரொம்ப முக்கியம், கல்வி எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம், அது எப்படி வந்துட்டு நம்மள உயர்த்தும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அது நல்லதோ கெட்டதோ, அடுத்தவங்களோட வாழ்க்கையில எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத வந்துட்டு புரியிற மாதிரி இந்த 2K தலைமுறையினருக்கு வந்துட்டு புரியிற மாதிரி வந்துட்டு ரொம்ப அழுத்தமாவும் ஒரு என்டர்டைன்மெண்டாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சொன்ன வகை வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கே வந்துட்டு அஸ்வத் மாரிமுத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய அப்ளாஸ் சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனும் வந்துட்டு இதுல அந்தந்த இதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. 48 அரியர் வச்சுட்டு குறுக்கு வழியில ஒரு ஃபேக் டிகிரி வாங்கி வேலைக்கு சேர்ற ஒரு ஹீரோனால எப்படி ஒரு ஐடி கம்பெனில அத்தனை கோடிங்கும் வந்துட்டு செஞ்சு பெஸ்ட் எம்ப்ளாய் ஆகுறான்றதுதான் வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அது என்ன சொல்றது, சொதப்பல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்துட்டு டைரக்டர் ரொம்ப ஓவரா சினிமா லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாரோ. உண்மை கதை அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இதே சென்னையில வந்து ஒரு ஒரு கேங் மாட்டினாங்க. 2015-16 பீரியட் நினைக்கிறேன். ஒரு கேங் மாட்டினாங்க. ஓஎம்ஆர்ல வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண அவர் வந்து டீம் லீடா இருந்தார். ஃபேக் சர்டிபிகேட் யூஸ் பண்ணி அவருக்கு வந்து மாச சம்பளம் 2.5 லட்சம் நம்ம வந்தது மந்த்லி சேலரி. 2.25 2.2 சம்திங் நம்ம ஒரு மந்த்லி சேலரி. ஸோ அவ்வளவு சேலரி வாங்கிட்டு ஃபேக் சர்டிபிகேட்ல தான் அவர் உள்ள வந்தார். இந்த வெரிஃபிகேஷன்ல தான் வந்து அது தெரியவே வந்து அவங்களுக்கு கம்பெனிஸ் வந்து அந்த பீரியட்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வெரிஃபிகேஷன் லாஸ்ட்ல தான் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த வெரிஃபிகேஷன்ஸ் ஓடும். ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணும்போது நம்ம வெரிஃபிகேஷன்ஸ் பார்க்கறதே கிடையாது எந்த கம்பெனியும் இன்னைக்கு. பட் இன்னைக்கு வந்து வெரிஃபிகேஷன் கட்டாயம் ஆகிட்டாங்க. இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் ஆரம்பத்தில் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து செலக்ட் பண்றாங்க கேண்டிடேட்ஸ். ஸோ அதனால இன்னைக்கு அந்த லாஜிக் படி செட் ஆகாது. பட் அன்னைக்கு வந்து அது நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. சோ அதுதான் கொஞ்சம் எனக்கு இதுவா இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சுத்த விட்டாரோ அப்படின்ற மாதிரி அந்த கருத்து சொல்ற இடம் எல்லாம் கொஞ்சம் சொதப்பலா இருந்த மாதிரி இருந்தது. இது எப்படி ஒரு வகையில பார்க்க போனா தனுஷோட வேலையில்லா பட்டதாரி படத்தோட அந்த ராகவன் பேரை சொல்றப்ப வந்துட்டு அந்த ஹீரோக்கு வச்சிருக்கிறதே வந்துட்டு முதல் முறையா அவரோட பேரை சொன்னதுமே வந்துட்டு இப்ப நிறைய பேர் வந்துட்டு படம் அங்க போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அதே போல ஒரு இன்ஜினியரிங் கதை அப்படின்றதுனால வந்துட்டு படம் வந்துட்டு பல இடங்கள்ல ஒரு கேப்பிகேட் போல இருந்ததையும் வந்துட்டு நம்ம இல்லைன்னுட்டு மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். சோ வாட் எல்ஸ் ஹரிஷ் யூ ஹேவ்? இதுல வந்து நான் சொல்லணும் அப்படிங்கிறது மிஷ்கின் சாருடைய கேரக்டர் தான். அதுதான் வந்து மெயினா ரொம்ப பேசப்படுற ஒரு கேரக்டர். ஏன்னா சவரக்கத்தியில ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு, கேங்ஸ்டரா ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த ரோலுடைய பேரை நீங்க ஞாபகம் இல்லை, கேங்ஸ்டரா ரோல் பண்ணியிருப்பாரு சவரக்கத்தியில. அந்த அந்த ரோல் வந்து காமெடியாகவும் இருக்கும், உங்களுக்கு டெரர் ஃபேஸாகவும் இருக்கும். அவர் வந்து சிக்னல்ல தேடிட்டு போவார், அந்த ஹீரோவை வந்து தேடிட்டு போவார். அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து ராம் தான். அவர் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை வந்து ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. ஒரு ஆதித்யா அப்படிங்கிற டைரக்டர் வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாரு. இவர் தான் கதை எழுதினார், மிஷ்கின் சார் தான் கதை எழுதினார், அதை இவர் தான் ப்ரொடியூஸும் பண்ணாரு. கேங்ஸ்டார் மங்கான்னு நினைக்கிறேன், கேங்ஸ்டார் மங்கான்னு ஒரு ரோலு. இவர் வந்து பிச்சை அப்படிங்கிற ரோல்ல ராம் நடிச்சிருப்பாரு, பூர்ணா நடிச்சிருப்பாங்க.
பூர்ணாவையும் ராம் சாரையும் துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேங்கா சுத்துவாங்க. அவங்க சுத்த விட்டு போயிடுவாங்க. இவர் வந்து மாட்டிடுவாரு. டென்ஷன்ல சிக்னல்ல கத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த 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 சீன்ஸ்லாம் அவ்வளவு காமெடியா இருக்கும். அதெல்லாம் வந்து இவர் மிஷின் சாரை இப்படியெல்லாம் காட்டலாமா சீங்க படத்துல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த சீன்லாம். அதே அந்த சீனுக்கு அப்படியே நேர்மாறா ரொம்ப அழகா இந்த சீனும் இருக்குன்னு நான் பாக்குறேன் இந்த படத்துல. ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நந்தலாலாக்கு அப்புறம் இதுதான் ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன் சாருக்கு. ஸோ நந்தலாலால வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மைண்ட் ஆஃப்ல இருக்கிற ஒரு ஹீரோ அவங்க அம்மாவை தேடி போற கதையா இருக்கும் படம். அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இளையராஜா சாரோட மியூசிக்கு அது அது வேற ஜானர். பட் இது வந்து கிட்டத்தட்ட அந்த 2 படத்துக்கு அப்புறம் பேர் வாங்கி கொடுக்குற படமா மிஷின் சாருக்கு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகே. ஆனா என்ன சொல்றது, பார்க்கலாம் படம் அந்த மாதிரி தான். வேற எதுவும் கொஞ்சம் குறை சொல்ற மாதிரி இல்ல. பார்க்கலாம். அது வந்து 2-3 தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்ல. பட் ஒன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து லாஜிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. 2வது எக்ஸ்பெக்டேஷனோட போட்டது. ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்க போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. 3 நாள்ல 52 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு டிராகன். அதுதான் பெரிய விஷயம். பெரிய விஷயம் அது. வேர்ல்ட் வைட்ல வந்து இந்த 52 கோடி 3 நாள்ல எடுத்த டாப் 10 படங்கள்ல 10வது இடத்துல இருக்கு டிராகன். சூப்பர். சோ எல்லாரும் ஒரு முறை பார்க்கலாம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம் இந்த ரெவ்யூ மூலமா. சொதப்பல்கள் இருக்கு, சொதப்பல்கள் இல்லாத படங்கள் கிடையாது. சோ அது கொஞ்சம் இந்த லாஜிக் சொதப்பல்களை தாண்டி படம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் அப்படின்றதான் சொல்லிக்கிறோம். சோ அடுத்த ரெவ்யூவில் சந்திப்போம். நன்றி.